சமீபத்தில் என்னோடய ஆஃபீஸ்க்கு ஒரு கஸ்டமர் வந்தார். சபரி என்கிட்ட 10 லட்ச ரூபா இருக்குது, இதில் ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணலாமா இல்லை 10 லட்சம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் பெனிஃபிட்டான்னு கேட்டார். ஆனால் ஹோம் லோன் எவ்வளோன்னு கேட்டேன். 8.5% வருதுன்னு சொன்னார். அதுக்கு எவ்வளோ இஎம்ஐ கட்டுறீங்கன்னு கேட்டேன். மாதம் 10,000 ரூபா கட்டுறேன்னு சொன்னார். இன்னும் எத்தனை வருஷம் இருக்குன்னு? 20 வருஷம் கட்டணும் சபரின்னு சொன்னார். நான் ஒரு ஐடியா சொல்லட்டுமான்னு கேட்டேன். 10 லட்ச ரூபாய்க்கு மாதம் 10,000 ரூபாய் இஎம்ஐ கட்டுறது கட்டிகிட்டே வாங்க. மொத்தம் 20 வருஷத்துக்கு 24 லட்சம் தான் நீங்கள் கட்டுவீங்க. அதே 10 லட்சத்தை 13% கொடுக்கக்கூடிய ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணால் 20 வருஷம் கழிச்சு 1 கோடி ரூபா கிடைக்கும். நீங்கள் கட்டுறது 24 லட்சம் தான், ஆனால் இதில் கிடைக்கிறது 1 கோடி ரூபாய். 76 லட்சம் ப்ராஃபிட் இருக்குது. கிட்டத்தட்ட 13% ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ஒர்க் அவுட் ஆகுது. 8.5% தான் லோனு இன்ட்ரெஸ்ட் கட்டுறீங்க. கிட்டத்தட்ட 4.5% கிடைக்குது. நான் சொல்கிறது உங்களுக்கு 13% சொல்கிறேன். மார்க்கெட் நல்லா இருந்தால் 15% 20% கிடைக்கக்கூட வாய்ப்பு இருக்குது. இதை சொன்னோன்னே அவர் சாட்டிஸ்ஃபையாக என்கிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு நான் ஹோம் லோனை கட்டிக்கிறேன் அப்படின்னு போயிட்டார். இது ஸ்மார்ட்டாக ரீபே பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள்.